வெல்கம் டு தாரம் கார் டெக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்கோடா லாராவை பற்றி. ஸ்கோடா லாராவில் இந்த ஆல்பின் சிஸ்டம் 259 மாடல் சிஸ்டம் ஹெட்லைட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிட் பண்ணது இல்லாமல் இதில் வந்து இவ்வளோ ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் 3 ஆக்டிவ் பண்ணியிருக்கோம், பேக் 2 இதே வந்து 3 ஆக்டிவ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபோக்கலில், மேட் இன் ஃப்ரான்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலிக்ஸ் M4 M1, இந்த M வந்து 3 ஆம்ப்பு, M4 வந்து 4 சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் கண்ட்ரியோடது. இது எல்லாம் அவார்டு வின்னிங்கோடது, ஜெர்மன் ஹீலிக்ஸ் ப்ராசஸிங்கோட அவார்டு வின்னிங்கோடது. இது வந்து 8 சேனல் ப்ராசஸ் போட்டு தான் பண்ணியிருக்கோம், DSP2. இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்பின் ஹெட்லைட் ஹீலிக்ஸ் DSP2 ப்ராசஸ் போட்டு பண்ணியிருக்கேன், 8 சேனலோடது. இது எல்லாமே இந்த டேரக்ட் கண்ட்ரோல். இது என்ன கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 செட்டப் இதில் இருக்குது, 20 செட்டிங் செட்டப் இதில் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நமக்கு 20 விதமான நம்ம ஆடியோ செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட், பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு நிறைய உட்காரமோ அந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 வேலேருந்து 2 ஆக்டிவ், 3 ஆக்டிவ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் இந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். இதில் இது அவார்டு வின்னிங் வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவார்டு வின்னிங் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கல் 3 நான் சொன்ன மாதிரி 3 இதில் வந்து மொத்தம் 3 ஆம்ப் செட் பண்ணி ஒரு ப்ராசஸ் போட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஆடியோ. இதோட ஸ்பீக்கர் என்ன எப்படி இருக்குங்கிறது நம்ம உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபோக்கலோட 3 ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நம்ம மெயின் ஃப்ரான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாஸாக இருக்கும். கோனிங்கேரி மேட், அந்த அப்புறம் ஹீட்டு காப்பி எல்லாமே கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபோக்கலோட மிட், இது மிட், இது ஊஃபர் மிட்டு, இது டூட்டர். இதில் வயரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பர் கோல் வயர் தான் போட்டிருக்கோம். சேஃப்டி ஸ்லீவோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம கம்ப்ளீட்டாக. அது இல்லாமல் உங்களுக்கு இது வந்து சப்போஸ் நம்ம 3 இது நார்மலாக வந்து கம்பெனிக்காரங்க வந்து 3 ஆப்ஷன் தருவாங்க, பேசிக் ஃபைபரில் தராங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ்ட்டில் வந்து மோல்டே பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ அந்த வண்டி நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் பண்ணி எல்லாம் முடிச்சு டூனிங் போட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் டூனிங் வண்டியை பற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஆடியோ நம்ம டெமோ பார்த்துடலாம். அது இல்லாமல் இதோட மெயின் கிளாஸ் நல்லா கிளாஸாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சப்வூஃபர் நான் உங்களுக்கு காட்டல, சப்வூஃபர் இதில் வைக்கலை. இது M1 ஹீலிக்ஸில் வந்து USA பிராண்டு சப் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் P2 போட்டிருக்கோம். சப்பு நான் உங்களுக்கு பாக்ஸில் வண்டியில் டிக்கியில் இருக்குது. நான் சப்பு டக்கி போய் உங்களுக்கு டிக்கியில் ஃபோன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் போஸ்ட்டு இது என்ன மாதிரி டேஷ் பண்ணியிருக்காங்க, அதில் உட்காந்து நம்ம ஒரு ஆடியோ கேட்கலாம். நாங்கள் பார்ப்போம். இந்த 8 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ் தான் பண்ணியிருக்கோம். 8 யூனிட் ஆல்பின் சிஸ்டம். இந்த 8 யூனிட் நான் சொன்ன 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதிலே பார்த்துடலாம். மிட் ரேஞ்ச் டூட்டர். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேரக்ஷன்லேயே வந்து மாட்டியிருப்போம். நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் போட்டு தான் மாட்டியிருப்போம். நம்ம 3 போஸ்ட் போட பண்ணியிருக்கிறது பார்த்துட்டிங்களா. இது இல்லாமல் பேக் வந்து நம்ம நார்மலாக எப்போ மாட்டுற மாதிரி பேசிவ். இது வந்து 3 ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் எல்லா வண்டியிலும் பேசிவ் பண்ணுவோம், இதில் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். 3 ஃபோக்கல் 3 ஆக்டிவ் இந்த வண்டியில் ஆடியோ பண்ணிக்கிறோம் ஆல்பின் சிஸ்டம் வச்சு. அது இல்லாமல் அந்த டயர் பஸ் மாயிட்டு பாருங்கள், டயர் பஸ் மாயிட்டு. இப்போ எந்த டயரில் எவ்வளோ ஏர் இருக்குது, இப்போ ஒவ்வொரு டயரில் எவ்வளோ ஏர் இருக்குது, எவ்வளோ ஏர் கம்மியாக இருக்குது, எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக வந்து டாக்டர் ஆர்டெக் டேம் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் டேம் பண்ணல. டோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஒரு அவுட் சைடில் இருக்கிற ஒரு சவுண்டு எதுவுமே நமக்கு உள்ளே இன்சைடு வராது. நம்ம உள்ளே வந்து கேட்கும்போது ஒரு தனியாக ஒரு ஹாலில் உட்காந்து கேட்குற அந்த ஃபீல் கிளாஸான ஆடியோ. ரோடு ஹைவேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட் நாய்ஸ் இருக்காது, ரோட் டிரைவிங் சேஃப்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இதுக்கு வந்து ஹேண்டில் ஃபிலிம் ஓட்டுறாங்க.
அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதியான டைமில் வந்து நம்ம மார்னிங் டைம்லாம் பார்த்து வண்டி எடுக்கும்போது சன்லைட் ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ரண்டேஜில் ஹீட்டு வரும் அப்படிங்குவாங்க. அப்போ வந்து அந்த ஹீட்னஸ் அலௌட் ஆகாது. நைட் ட்ரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை பீமில் ஆப்போசிட் வண்டி ஹை பீம் போடும்போது நம்மளுக்கு அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு உள்ளே இந்த ஹேண்டுகில் கண்ணு கூசாது, ஹீட்டு உள்ளே அப்செக்ட் ஆகாது. ஏசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% கேரண்டியாக உள்ள கூலிங் கிளாஸாக இருக்கும். இட்ஸ் ஆல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டிங் சப்போர்ட் இருக்கும். அந்த சப்பையை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். பேக் டேரக்ஷன் எப்படி நம்ம அந்த ஆம்பெல்லாம் மாட்டியிருக்கோம் பேட் வச்சுங்கிறத உங்களை டிக்கி ஓப்பன் பண்ணி அதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் உங்கள்ட்ட உள்ளே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த ஹீலிக்ஸ் கண்ட்ரோலோட டைரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஹீலிக்ஸோட கண்ட்ரோல் இதுதான். என்னென்ன ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2-வே 3-வே ரெண்டுமே ஆக்டிவ் பண்ணிக்கலாம். வித் நம்ம எந்த சீட்டில் உட்காந்தாலும் அந்த டேரக்ஷன் ஃபீல் கொண்டு வந்துக்கலாம். 2-3 பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பேஸ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதில் வந்து பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் உங்களுக்கு அதை ஆன் பண்ணும்போது பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான். இதில் கண்ட்ரோல் வச்சு நம்ம டவுன் பண்ணிக்கலாம். பேஸ் வச்சு பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த செட்டிங்ஸ் இந்த கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு பாருங்க. அது இல்லாமல் நம்ம டிக்கி போயிடலாம். டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மோல்டு பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ப்ராசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் ஆல்ட்ரு பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி லுக் வைஸ் பண்ணியிருக்கோம். எதாவது தெரியுது அவங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் வந்து சப் நம்ம மோல்டு பண்ணியிருக்கோம். மோல்டு பண்ணி இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லக்கேஜ் அவங்க டிஸ்டர்ப்லாம் வச்சுக்கலாம். வயரிங் யாரும் டச் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஃபுல் கவரேஜ், ஃபுல் சேஃப்டி. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். எதுவுமே டேமேஜ் ஆகாது. எல்லா வயரிங் வந்து சேஃப்டி சொல்லி போட்டு பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து வயரிங் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இது இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இல்லை வண்டியில் ஃபுல் டேமிங் பண்ணிக்க சொன்னோம் இல்லைங்களா, ஆட்டோ இந்த மாதிரி தான் ஃபுல் டேம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வண்டி ஃபுல்லாக அந்த டேம் பண்ண மாதிரி வண்டி ஃபுல்லாகவே அந்த டேம் பண்ணும் உங்களுக்கு. அப்போ என்னன்னா கொஞ்சம் வண்டி நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு ஹைவேலலாம் ஒரு 1-2 கிலோமீட்டர் ரோட் நாய்ஸ்லாம் இருக்காது. டிரைவிங் நல்லா சேஃப்டியாக இருக்கும். கிளாஸான ஒரு ஆடியோவும் நம்ம கிளாஸாக கேட்கலாம். நம்ம இதில் ஃபுல் செட்டப்பில் ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். வண்டியில் ஸ்கோடா லாராவில் பண்ணியிருக்கோம்.